வணக்கம் குட்டீஸ், வெல்கம் பேக் டு அவை சேனல். இன்றைக்கி எந்த வகுப்பு பார்க்க போகிறோன்னா 7ஆம் வகுப்பு இயல் 3இல் உள்ள கவிதை பேழையை பார்க்க போகிறோம். கவிதை பேழையின் தலைப்பு என்னென்னா புலி தங்கிய குகை. இந்த புலி தங்கிய குகையின் ஆசிரியர் யாருன்னா காவர் பெண்டு. இவர் சங்ககால பெண் புலவர்களுள் ஒருவர். இவர் சோழ மன்னன் பேரவையில் கோப்பெரு நற்கிள்ளியின் செவிலித்தாயாக இருந்தவர். இவர் கல்வியில் தேர்ச்சியும் கவி பாடும் ஆற்றலும் மிக்க இவர் சங்ககால மக்களின் வீரத்தை கருப்பொருட்களாக கொண்டு இப்பாடலை பாடியுள்ளார். இவர் பாடிய ஒரே ஒரு பாடல் என்ன பாடல்னா நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பாடப்பகுதி. இந்த பாடல் எந்த நூல்லேருந்து இருக்குன்னா புறநானூறு என்ற நூலில் இருக்குது. இந்த புறநானூற்றை எப்படி பிரிப்பாங்கன்னா புறம் கூட்டல் 4 கூட்டல் 100 என்று பிரிப்பார்கள். இந்த புறநானூறு 8 தொகை நூல் ஒன்றாக திகழ்கிறது. இந்நூல் பண்டைய கால தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாட்டு வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூலாக விளங்குகிறது. இந்நூல் 86ஆம் பாடல் இங்கு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. வாங்க குட்டீஸ், நூலை முன் பார்த்தலாம். தமிழர்கள் பழங்காலம் முதலே கல்வியிலும் வீரத்திலும் சிறந்து விளங்கினர். நாட்டை காக்க போர்க்களம் செல்வதை தம் முதன்மையான கடமைகளுள் ஒன்றாக கருதினர். கல்வி அறிவும் கவி பாடும் திறனும் பெற்ற சங்ககால தாய் ஒருவர் தன் மகனின் வீரத்தை பற்றி பெருமிதத்துடன் கூறும் செய்தியை அறிவோமா? இது உங்களுக்கு மனப்பாடச் செய்யுள், கவனிங்க. சிற்றில் நற்றூன் பற்றி நின் மகன் யாண்டு உளனோ என வினாவுதி, என் மகன் யாண்டும் உளன் ஆயினும் அறியேன், ஒரும் புலி சேர்ந்து போகிய கல் அலை போல ஈன்ற வயிறோ இதுவே, தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே. இந்த பாடலின் பொருள் பார்த்தலாம். சிற்றில்னா சிறிய அளவிலான, நற்றுன்னா அந்த வீட்டின் தூணை பற்றி சொல்கிறாங்க. அந்த சிற்றில் நற்றூன், அதாவது அந்த சிறிய அளவிலான அந்த தூணை பற்றி கொண்டு, நின் மகனா என்ன, உன்னுடைய மகன், யாண்டு உளனோ என வினாவுதி, உன்னுடைய மகன் எங்கிருக்கிறான் என்று கேட்குறாங்க. அதுக்கு அவங்க பதில் சொல்கிறாங்க, என் மகன், என்னுடைய மகன், யாண்டு உளன் ஆயினும் அறியேன், என்னுடைய மகன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாது, இருந்தாலும் நான் அறிவேன். எப்படின்னா, ஒரும் புலி சேர்ந்து போகிய கல்லலை போல ஈன்ற வயிறோ இதுவே, அதாவது புலி தங்கி சென்ற குகையைப் போல அவனை பெற்றெடுத்த வயிறு என்னிடம் உள்ளது. அவன் இங்கில்லை, ஆனால் தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே, அதாவது போர்க்களத்தில் இருக்கக்கூடும், நீ போய் அங்கே காண்பாய் அப்படின்னு சொல்லிட்டு பதிலளிக்கிறாங்க. மறுபடியும் பாடலின் பொருள் படிக்கிறேன், கவனிங்க. சால்புடைய பெண் ஒருத்தி புலவரின் வீட்டிற்கு சென்று, அன்னையே உன் மகன் எங்குள்ளான் என கேட்டாள். சிறு அளவிலான என் வீட்டின் தூணை பற்றி கொண்டு ஏதும் அறியாதவள் போல நீ உன் மகன் எங்கே என என்னை கேட்கிறாய். அவன் எங்குள்ளான் என்று எனக்கு தெரியவில்லை, ஆயினும் புலி தங்கி சென்ற குகை போல அவனை பெற்றெடுத்த வயிறு என்னிடம் உள்ளது. அவன் இங்கில்லை, ஏனில் போர்க்களத்தில் இருக்கக்கூடும், போய் காண்பாயாக என்று புலவர் பதிலளிக்கிறார். அடுத்தது சொல்லும் பொருளும். சிற்றில் என்பது சிறிய வீடு, கல் அலை என்பது கற்குகை, யாண்டு என்பது எங்கே, ஈன்ற வயிறு பெற்றெடுத்த வயிறு.
நன்றி குட்டீஸ். இத்துடன் இந்த பாடப்பகுதி முடிவடைகிறது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.